ஆனா வேதம் சொல்லுது அப்போஸ்தலனாகிய பவுல் மட்டும் எதையுமே சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, அதை பற்றி யோசிக்கவே இல்லை, அதை பற்றி திங்க் பண்ணவே இல்லை. இந்த பாம்பு எவ்வளோ விஷம் உண்டு, இந்த பாம்பு கடிச்சா எவ்வளோ நேரத்தில் சாவும், இந்த பாம்பு நம்ம ஆனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், எதற்கு எடுத்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைங்க சும்மாவே இருக்கிறது இல்லை. இது முதல்ல நீங்க என்ன ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா, முதல்ல சில காரியத்தை சிந்திக்கிறத முதல்ல என்ன பண்ணுங்க, நல்லதா கெட்டதா சிந்திக்கிறீங்கன்றத அப்புறம். முதல்ல என்ன பண்ணாதீங்க சொல்லுங்க. இரவு நேரத்தில் படுக்கைக்கு போன உடனே படுத்து தூங்குறவங்க யாருன்னு நினைக்கிறீங்க? ஆண்களா பெண்களா அப்படின்னு கேட்டால் முதல்ல பெண்கள் தான். ஆண்கள் வந்து மோஸ்ட்லி, பெண்களும் இப்போ நிறைய பேர் அப்படி மாறிட்டு இருக்காங்க நிறைய பேர். ஆனால் படுக்கைக்கு போன உடனே நிம்மதியாக தூங்குறவங்க யார் அப்படின்னா, எதையுமே யோசிக்காம எதையுமே திங்க் பண்ணாம போன உடனே அப்படியே படுத்து சாப்பிட்டு முடிச்சாச்சா தூக்கம் வருதுன்னு போய் தூங்குறவங்க தூங்கிடுவாங்க. ஆனால் நைட்டு படுக்க போகும்போது இரவில் பெட்டில் படுத்துட்டு ஒன்றும் வேண்டாம், யூரின் வருதுன்னு நினச்சி பாருங்களேன். நீங்கள் ஐயோ நான் வந்து ஒன் பாத்ரூம் போகணுமோ அப்படின்னு நினச்சி பாருங்களேன். நீங்கள் போகாமல் படுத்து தூங்கிடுங்க பார்க்கலாமே. இல்லை, இன்னும் அடுத்த சொல்கிறேன், கேஸ் ஆஃப் பண்ணனா இல்லையா அப்படின்னு ஒரு சிந்தனையை நீங்கள் ஆரம்பிச்சிருங்களேன். நீங்கள் போய் கிச்சனில் போய் பார்க்காம படுத்து தூங்கிருங்களேன். முடியாது, உங்களால் முடியாது. அப்போ என்ன அப்படின்னு சொன்னால், அந்த சிந்தனையை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காரியத்தை எனக்கு பார்க்காம அது இருக்கா இல்லையான்னு தெரியாமல் என்னால் அடுத்த ஸ்டெப் என்னால் போகவே முடியாது. அப்போ நிறைய பேர் இன்னைக்கு தூக்கத்தில் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க சிந்தனையோட உள்ள போகிறாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, முதல்ல ஆண்டவருடைய பிள்ளைகள் சிந்தனை பண்ணுறதே என்ன பண்ணணுமாமா சொல்லுங்களேன். அதையே நம்ம கூடாது, வேண்டாம். எவ்வளோ பெரிய விஷயம். இன்றைக்கு கூட இந்த சத்தத்தை கேட்குற நிறைய பேர் ஒருவேளை உங்கள் பிள்ளைகளை குறித்து சிந்திச்சுட்டு இருக்கலாம், அவங்களுடைய எதிர்காலத்தை குறித்து சிந்திச்சுட்டு இருக்கலாம், நாளைக்கு என்ன பண்ணுவேன்னு நினச்சி சிந்திச்சுட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் முதல்ல என்ன பண்ணுறார் அப்படின்னா, மனிதனுடைய யோசனைகள் வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். அப்படின்னா உங்களுடைய யோசனை, நீங்க யோசிக்கிறது அது தேவையற்ற ஒன்று, அதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒரு முளத்தை கூட்டவும் முடியாது, ஒரு முளத்தை குறைக்கவும் முடியாது, வெள்ளையா இருக்கிற முடிய கருப்பாக்க முடியாது, கருப்பா இருக்கிற முடிய வெள்ளையாக்க முடியாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இல்ல முதல்ல எதை நிறுத்தணும் அப்படின்னு சொன்னா, நான் யோசிக்கிறத நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் கொஞ்சமா இன்னைக்கு இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல இருந்து உங்களுக்கு கைக்கு என்ன நேரிடுகிறதோ அதை செய்யுங்க. ஆண்டவர் எந்த வாசலை திறக்கிறாரோ அதை நீங்க செய்யுங்க. நீங்க பாடுபடுங்க, நீங்க உழைங்க. ஆனா நீங்க செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே என்னுடைய மைண்டுக்கு நான் கொண்டு போகிறத நிறுத்தக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் எனக்கு தருவீராக. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க, கரங்களை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. ஒரு விஷயம் வந்து, ஒரு கணவன் மனைவி 2 பேர் சேர்ந்து என்னை சந்திக்கும்படியாகி வந்தார்கள். பெரிய பிரச்சனை பாஸ்டர், ரொம்ப மன உளைச்சலில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ நான் கேட்டேன், உங்களுடைய மன உளைச்சலுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டேன். கண்ணாடி வீட்டில் இந்த 3 மாசத்துக்குள்ள ஒரு 10 கண்ணாடி உடஞ்சிச்சு அப்படின்னாங்க. 10. எனக்கும் ரொம்ப விகற்பமாக தான் இருந்துச்சு. சரி, நான் கேட்டேன், அந்த கண்ணாடி உடஞ்சதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். இல்லை, கண்ணாடி எல்லாம் விழுந்து உடைகிறது நல்லது இல்லை பாஸ்டர். அது இல்லை, அவங்க வந்து உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து எந்த பொருளுமே நம்முடைய வீட்டில் வந்து ரொம்ப எல்லாம் விழுந்து உடையக்கூடாது அப்படின்னு ஒரு ஐதீகமான ஒரு பேச்சு போகுதுன்னு வச்சுங்களேன். ஆனால் கண்டினியூவாக நம்ம வீட்டில் வந்து பொருட்கள் எல்லாம் உடஞ்சிட்டு இருக்கும்போது நம்ம வந்து அது ஒரு கவனமாக இருக்கிறது நல்லதுதான், அது ஒன்றும் தப்புன்னு சொல்லலை. இந்த மாதிரி எங்களுக்கு ரொம்ப நெருகலாகவே இருக்குது, சும்மா எல்லா பக்கமும் இந்த 3 மாதத்துக்குள்ள பாருங்கள் 10 கண்ணாடி உடஞ்சிருச்சு அப்படின்னு. இந்த கண்ணாடி உடஞ்சதுனால இவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட 4 பேர்கிட்ட இந்த மாதிரி கண்ணாடி உடையுதுன்னு சொல்ல போய் அவங்க ஒரு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணி, உங்கள் வீட்டில் ஏதோ ஒன்று நடமாடுது போல தெரியுது, அதனால தான் உடையுதுன்னு சொல்லி ஒரு கற்பனையை கொடுத்து 2 பேரும் முகம் பார்த்தீங்க அப்படின்னா அரைஞ்சது மாதிரி பயத்தோட திகலோட, நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் வந்து ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, நான் ஜெபம் பண்ண வரேன், கண்டிப்பாக ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியாயிரும். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன், நீங்கள் இந்த கண்ணாடி மாட்டி இருக்கீங்கல்ல செவரு, அந்த செவரு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டேன். இப்போது கண்ணாடியில் பிரச்சனை இல்லை, இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால், இந்த செவத்தில் வந்து கண்ணாடி மாட்டுறதுக்கு வந்து நம்மெல்லாம் ஆணி அடிப்போம். ஆனால் இப்போ வந்து வாடகை வீட்டில் என்ன பழக்கம் இல்லைன்னா, ஆணி அடித்தா பிரச்சனை பண்ணுவாங்க. அதனால இந்த கண்ணாடி மாட்டுறதுக்கு ஒட்ட வச்சு அதை தொங்க வைப்போம் பாருங்களேன். அது வந்து அதில் வெயிட் போட்டிருப்பாங்க. ரொம்ப ஹெவியாக கொடுக்கறது வந்து இவ்வளோ வெயிட் தொங்கலாம். ஆனால் என்னதான் இருந்தாலும் ஒரு 500
கிராமுக்கு மேல நம்ம வந்து அதுக்கு மேல அதுல அந்த குக்கையில் தொங்க விட முடியாது. ஏன்னா நீங்க வச்சிருக்கிற அந்த டேப் வந்து டபுள் சைடு டேப்பு. அந்த டேப்புக்கு இவ்வளவு கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்குது, அதுக்கு மேலே இருக்காது. அதுவும் அந்த டேப் வந்து ரொம்ப வெயில் அடிக்கிற இடத்துல அது நிற்காது, ரொம்ப தண்ணி மழை ஓதமா இருக்கிற இடத்துல அது நிற்காது. இது எல்லாமே அதனுடைய நேச்சர். அது ஆணி அடிச்சா மட்டும்தான் நிற்கும். அந்த ஆணியும் செவத்துல அடிக்கும் போது கரெக்டா ஓட்டையை போட்டு ஜம்பர் வச்சு அடிச்சு டைட் பண்ணி ஸ்க்ரூ போட்டாதான் நிற்கும். வெயிட் தொங்க விடுகிற எந்த பொருளானாலும் இந்த ப்ராசஸ் பண்ணாம கண்டிப்பா அதுல வெயிட் தொங்க விட முடியாது. இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த செவர் வந்து ரொம்ப வீக்கான பழைய ஓதம் அடிக்கிற செவர். இவங்க என்னென்னமோ ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் இவங்க மாட்டின அந்த அந்த டபுள் சைட் டேப்போட மாட்டினது பிரச்சனை. முதல்ல நான் என்ன சொன்னேன்னா, இந்த கடையில் வாங்க நீங்கள் எத்தனை பீஸ் வச்சுக்கீங்கன்னா ஒரு பேக்கெட் வாங்கியிருக்கிறாங்க. இவங்களுடைய வேலையே என்னன்னா ஒரு தேவை ஒன்று, அது பேக்கெட்டாக வாங்கினா இலவசமாக கிடைக்கிறது மொத்தத்தையும் வாங்கியிருக்காங்க. இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் போய் ஒட்டி ஒவ்வொன்றா தொங்க விடுறது. எல்லாமே கண்ணாடி ஐட்டம் மொத்தமும் விழுந்துருச்சு. ஒன்று இன்னைக்கு விழுந்துச்சு, ஒன்னைக்கு நாளைக்கு விழுந்துச்சு. 3 மாசத்துக்குள்ள அவங்க ஒட்டின இடத்துல எல்லாம் ஒன்று ஒன்றா கீழே விழுந்துச்சு. இதை பார்த்து அவங்க பயந்துட்டாங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், நம்ம முதல்ல எதை நிறுத்தணும் அப்படின்னு சொன்னா, இது கொஞ்சம் கடினமானது தான். நான் எப்படி பாஸ்டர் யோசிக்காம இருக்கிறது, நான் எப்படி பாஸ்டர் திங்க் பண்ணாம இருக்க முடியும்? இது இவ்வளோ பெரிய பிரச்சனையா இருக்குது, என் பிள்ளை இப்படி போயிட்டு இருக்குது, அவனுடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குது, என் லைஃபை குறித்து ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குது, நான் என்ன பண்ணுவேன்? என்னால் யோசிக்காம இருக்கவே முடியாது. இந்த சூழ்நிலை நீங்க கடந்து வந்தா தெரியும் நீங்க நினைப்பீங்க. ஆனா நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கடந்து போகிற சூழ்நிலையும் அப்படிதான். நீங்களும் நானும் நினைக்கிறது மாதிரி சாதாரணமான சூழ்நிலை இல்லை, ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை, பெரிய பிரச்சனையான ஒரு சூழ்நிலை. அவனுடைய கையிலே கவி கொண்டது சாதாரணமான கரப்பாம்பூச்சி கிடையாது. அவன் கையில கவி நிற்கிறது விரியன் பாம்பு, அவ்வளோ விஷம் நிறைஞ்ச பாம்பு. ஆனா ஆண்டவரோடு இருக்கிற ஒரு மிகப்பெரிய தைரியத்துல அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, அந்த சோதனையை குறிச்சோ விரியன் பாம்பை குறிச்சோ எதை குறிச்சும் என்ன பண்ணல அப்படின்னு சொன்னா யோசிக்கவே இல்லை. யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஆண்டவர் இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தரை பார்த்து சொல்றாரு, நீ சிந்திக்கிறதை நீ நிறுத்து, நீங்க சிந்திக்கிறதை நிறுத்துங்க, நீங்க அந்த காரியத்தை குறித்து யோசிக்கிறதை நீங்க நிறுத்துங்க. நான் நம்புறேன் நம்முடைய தேவன் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். ஆபிரகாமனுடைய மகனை கொண்டு போய் மோரியா மலையில பலியிடுன்னு சொன்ன உடனே அவ்வளவுதான், அப்படியே யோசிச்சு, இயேசுவே நான் கத்தியை ஓங்கி அவரை குத்து போனேன்னா அவன் என்ன பண்ணுவான், நான் வந்து அவன் எதிர்த்துட்டான்னா என்ன பண்றது, இப்படி எந்த யோசனையும் இல்லை. ஆண்டவர் மோரியா மலையில போய் பலி செலுத்துன்னு சொன்ன அடுத்த நிமிஷத்துல அதை குறிச்சு எந்த விளக்கத்தையும் தேடல, எந்த யோசனையும் தேடல, ஸ்ட்ரெயிட்டா மோரியா மலைக்கு கடந்து போனான். ஆனா வேதம் சொல்கிறது, அங்கே கர்த்தர் அவனுக்கு ஒரு ஆட்டை, கர்த்தர் முள்களிலே சிக்கன ஒரு ஆட்டை கட்டளையிட்டார். அந்த ஆட்டை அவன் பலியிட்டான். என் தேவன் சகலவற்றையும் பார்த்து கொள்ளுகிறார். நீங்க யோசிக்கிற காரியத்தை ஆண்டவர் பார்த்து கொள்ளுகிறார். நீங்க நினைக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவருடைய சிந்தனையில் அந்த காரியம் இருக்கிறது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல. கர்த்தர் என்னுடைய நினைவை விட கர்த்தருடைய யோசனை ரொம்ப பெருசு, என் பிள்ளையை குறிச்ச யோசனை ரொம்ப பெருசு. ஆண்டவரே இன்றைக்கு ஒரு கிருபை, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அது நடக்கும், ஏற்ற நேரத்தில் நடக்கும், ஏற்ற சமயத்தில் கர்த்தர் செய்வார். நீங்க ரொம்ப பலனா இருக்கணும்னு நினைச்சுக்கோங்களேன். நீங்க ரொம்ப பலனா இருக்கணும்னா ரொம்ப தேவையான ஒன்று என்ன அப்படின்னா, நம்முடைய மைண்டை வந்து கர்த்தர் தான் இந்த கிருபையை தரணும். இன்னையோட ஒரு பொருத்தனை எடுங்க. யாரோ ஒருத்தர் இடத்துல ஆண்டவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா கர்த்தர் சொல்றாரு, மகளே நீ ரொம்ப திங்க் பண்ற, நீ ரொம்ப யோசிக்கிற, மகனே நீ ரொம்ப யோசிக்கிற. என்ன யூஸ்? நம்முடைய மூளையும் குடலும் அப்படிதான். இந்த குடல் உள்ள இருக்கு பாருங்களேன், இந்த குடலை வெளியே வெட்டி எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட இங்க இருந்து கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் வரைக்குமே இது நீளுமாமா. நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கிற குடலை வந்து நீங்க வந்து இழுத்து இழுத்து கொண்டு போனீங்கன்னா அது பலூன் மாதிரி அப்படியே நீளமாயிட்டே போகும். அதே போல மூளையில ஒரு மனுஷன் யோசிச்சான் அப்படின்னா அது கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு எவ்வளவு வேணாலும் கொண்டு போகலாம். இந்த மூளைக்குள்ள என்ன வேணாலும் யோசிக்கலாம். நீங்க இப்ப பாருங்களேன், எங்கிட்ட செய்தி கேட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியும், ஆனா உங்க மூளையில வேற யோசிக்க சொல்லுங்களேன், உங்களால முடியும். இப்போ உங்க இங்க இருந்து யோசிக்க முடியும், கதவை போட்டனா இல்ல, காக்கா வந்துச்சா இல்லையா, துணி காய போட்டனா இல்லையா, வாஷிங் மிஷின் நின்று இருக்குமா இல்ல ஓடிட்டு இருக்குமா, கரண்ட் ஏதாவது கட் ஆயிடுச்சுன்னா போகும்போது அந்த மாதிரி யோசிக்க முடியும். ஏன்னா சிந்தைக்கு வந்து நம்ம கொஞ்சம் இடம் கொடுத்தோம்னா அவ்வளோ பவர் இருக்குது, அவ்வளோ பவர் இருக்குது. கணவனாரை குறித்து யோசிக்கிறீங்க, வேணாம்,
நிறுத்துங்க. பிள்ளையை குறித்து யோசிக்கிறோமா, வேணாம், நிறுத்திடுங்க. அப்ப என்ன நடக்குது அதை மட்டும் பாருங்க. அதுக்கு என்ன செய்யணும் அதை மட்டும் பாருங்க. என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம், அது மட்டும் தான் யோசிக்கணும் ஒரு தேவனுடைய பிள்ளை. அதுக்கு மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். வேற எந்த சிந்தனையும் இந்த ஒண்ணுல மட்டும் நம்ம ரெடி ஆயிட்டோம்னு வைங்களேன், நம்முடைய வாழ்க்கையே எப்படி ஆயிரும்னா புதுமையாய் மாறிவிடும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கேட்கலாம் ஆண்டவரிடத்துல என்ன கேட்க போறீங்க? ஃபர்ஸ்ட் நம்பர் 1, நான் முதல்ல யோசனைய கேட்கல. சத்தமா சொல்லுங்க எல்லாருமே. நான் என்ன முதல்ல யோசனையை நான் என்ன பண்ணணும்? நிறுத்தணும் ஆண்டவரே, நிறுத்தணும் ஆண்டவரே, நிறுத்தணும் ஆண்டவரே. நீர் எனக்கு கிருபை தருவீராக, நீர் எனக்கு கிருபை தருவீராக. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி எல்லாரும் கேளுங்க பார்க்கலாம், முழு பெல்லத்தோடு கூட. இன்னைக்கு யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் தெளிவாய் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய திரளான யோசனையினால் நீ இளைத்து போனாய் மகளே, மகனே, நீ உன்னுடைய திரளான யோசனையினால் நீ இளைத்து போனாய். ஆண்டவர் யாரோ ஒருத்தரை பார்த்து சொல்றாரு, இல்ல பரவாயில்ல, கடந்ததை நினைச்சு கலங்க வேண்டாம், நடந்ததை மறந்துடுங்க, கர்த்தர் புதிய காரியத்தை செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை நீ சிந்திக்காதே, இதோ நான் புதிய காரியத்தை நான் செய்கிறேன். முந்தினதை நீ யோசிக்க வேண்டாம். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க அப்பாட்ட. மேலானதை நீங்க சுதந்திரிக்கிறதுக்கு அவர் பலன் தராம இருப்பாரா? அவர் பலன் தராம இருப்பாரா? அவர் பலன் தராம இருப்பாரா? கிருபை கேளுங்க இயேசுப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்க யார் என்ன பார்த்தா கூட எங்களுடைய யோசனை வந்து அந்த அந்த விஷயத்துக்கு நாங்க செலவு பண்ணவே கூடாதுப்பா, செலவு பண்ணவே கூடாதுப்பா. தேவையற்ற விஷயத்திற்கு ஆண்டவரே எங்களுடைய மூளையை, எங்களுடைய மைண்டை நாங்க செலுத்தவே கூடாது ஆண்டவரே. தேவையற்ற விஷயத்தை யோசிச்சு யோசிச்சு எங்களுடைய மனசை நாங்க கெடுத்துக்கவே கூடாதுப்பா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய மூளையும் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு வெள்ளைத்தாள் தான், ஒரு வெள்ளை பேப்பர்ல தான். இந்த வெள்ளை பேப்பர்ல நீங்க எழுதுகிறது ஒர்த்தா இருக்கணும். ஹலோ ஹலோ, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த வெள்ளை பேப்பர்ல நீங்க எழுதுகிறது ஒர்த்தா இருக்கணும், அது சரியானதா இருக்கணும். இந்த வெள்ளை தாளிலே எழுதுகிறதுக்கு முன்னாடி யோசிச்சு எழுதணும், எழுதுறதுக்கு முன்னாடி பிளான் பண்ணி எழுதணும், கரெக்டா தான் எழுதணும். ஏன் அப்படின்னு சொன்னா, வெள்ளை தாளை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் நம்ம சில நேரத்தில் எழுதிட்டோம்னா அதை அழிச்சிடலான்னு வச்சுங்களேன், அதை அழிச்சிடலான்னு வச்சுங்களேன். ஆனா நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னதான் அழிச்சாலும் அந்த வெள்ளை தாளினை எழுதின அச்ச யாராலையும் அழிக்க சொல்லுங்க முடியாது. உங்க ஒவ்வொருத்தருடைய இருதயம் வெள்ளைத்தாள், உங்க ஒவ்வொருத்தருடைய மைண்டும் வெள்ளைத்தாள். ஆனா நிறைய பேருடைய வெள்ளைத்தாளில் இருக்கிற எழுத்துக்கள் அப்படின்னா யோசனை என்ன யோசனை தெரியுமா? அது தேவையே கண்ட குப்பையும் தான் இருக்கு. எல்லாம் குப்பை, எல்லாம் குப்பை. பாருங்க, வெளியே இருந்து வந்தாச்சா, சர்ச்சுக்குள்ள வந்து உட்கார்ந்த உடனே பக்கத்துல உட்கார யாரோ ஒருத்தர் ஒரு திரும்பி ஒரு பார்த்து, சும்மா அவங்களுடைய பார்வையே அப்படி இருக்கலாம், ஒரு முறைக்கிறது மாதிரி பார்த்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், அன்னைக்கு 2.5 மணி நேரம் ஆராதனை கட்டு போ. அந்த 2.5 மணி நேரம் ஆராதனையில உட்கார்ந்து இவன் ஏன் என்ன பார்த்து முறைச்சான், எதுக்கு என்ன பார்த்து அவன் முறைக்கணும், அதுவும் இந்த நேரத்தில் எதுக்கு முறைக்கணும், எப்படி அவன் முறைப்பா, என் சேரியை பார்த்து அவளுக்கு போறாமையா, இல்லைன்னா என்னுடைய தங்க செயினை பார்த்து அவ ஏதோ நினைக்கிறாளா, இல்ல அவ இடத்துல உட்கார்ந்துட்டேன்னு ஏதாவது நினைக்கிறாளா, இந்த மாதிரி யோசிப்பாங்க பாருங்க. 2.5 மணி நேரம் நான் பிரசங்கம் பண்றது எதுவுமே மண்டையில போகாது. அந்த அம்மா ஏதோ தெரியாம ஒரு முறைச்சதுதான், அவ்வளவுதான், முடிஞ்சு. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அப்படின்னு போகும்போது அந்த சிஸ்டர் ஒன்றும் இல்லாமல், சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட், நல்லா இருக்கீங்களா, அவ்வளோதான். அவ்வளோ நேரம் யோசிச்சது கேட்கல, பிரயோஜனமே இல்லை. இதுக்கு போய் இது ஒரு டைம் ஐயோ நம்ம இப்படி தப்பா நினைச்சிட்டோமே அப்படின்ற உணர்வு வந்தா அடுத்த வாரம் வரும்போதாவது கவனமா இருக்கணும்ல. இது பிசாசு நம்மள ஆராதனையில் விடாதபடி தடை பண்றான், நம்ம கொஞ்சம் ஞானமா. அடுத்த வாரமும் இதே மாதிரி யாராவது ஒருத்தர் ஒரு முறை மறைச்சிட்டாங்கன்னா அன்னைக்கு ஆராதனையும் கட்டு.
இப்படி யோசனையிலே அமிழ்ந்திருக்கிற உங்களை வச்சு ஆண்டவர் என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? அதனால தான் ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறார், உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அதை சிந்தித்து கொண்டிருங்கள். மண்டையில் தட்டி தட்டி சொல்லுங்க, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, மரமண்டையே அதை சிந்தி. ஆமென். கண்ட குப்பையும் சிந்திக்காத, தேவையில்லாத சிந்திக்காத. ஹல்லேலூயா. அப்போ எனக்கு இந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிச்சிச்சு. இந்த கடந்த 10 நாட்களாக இதை திரும்ப திரும்ப நான் தியானிச்சுட்டே இருக்கேன். பாருங்க, அவங்களை சுத்தி இருக்கிற அத்தனை பேரும் இதை குறித்து யோசிச்சாலும் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணல? யோசிக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா அவனுக்கு ஒண்ணு தெரியும், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறாரியா, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, விட்டுரு. அதை குறித்து ஏன் போய் பெரிய விளக்கத்தை தேடணும்? அதை குறித்து ஏன் நான் நேரத்தை வேஸ்ட் பண்ணணும்? அது ஒன்றும் இல்லை. சும்மா எதையுமே யோசிக்காம தட்டி போடுறாங்க. நீங்க யோசிக்காம மட்டும் அந்த பிரச்சனையை நீங்க எதிர்கொள்ளுங்க. நீங்க யோசிக்காம மட்டும் அந்த தேவையை எதிர்கொள்ளுங்க. நான் நம்புறேன், அந்த தேவை சந்திக்கப்படும், அந்த பிரச்சனை சரியாகும். உங்களுக்கு ஒரு பாதிப்பு கூட இருக்கவே இருக்காது. யோசிக்க வேண்டாம். பிரச்சனை பார்த்து ஜெபம் பண்ணுங்க, தப்பு இல்லை. அந்த பிரச்சனையை பார்த்தீங்களா, உபவாசம் இருங்க, தப்பு இல்லை. எல்லாம் இருக்கட்டும். ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் இருங்க, பைபிளுடைய வார்த்தையை அறிக்கை செய்யுங்க, எல்லாம் நடக்கட்டும். ஆனா அந்த பிரச்சனையினுடைய ஆழம் என்னன்னு யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி இருந்தாலே போதும். அந்த பிரச்சனையை எனக்காக சரி செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க போறீங்க? சோ நம்பர் 1, என்னுடைய சிந்தனையை நான் வெற்றியா வைக்கணும்னா ஃபர்ஸ்ட் எதை ஸ்டாப் பண்ணணும்? கேட்கல? ஒரு 3 பேருடைய கையை பிடிச்சு சொல்லுங்க, யோசனையை நிறுத்தணுமா? யோசனையை நிறுத்தணும் பிரதர், யோசனையை நிறுத்தணும் சிஸ்டர். யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. நம்ம வீட்டிலேயே நிம்மதியா தூங்குறது யாருன்னு நினைக்கிறீங்க? கணவன் மனைவி விட்டுருங்க, நிம்மதியா தூங்குறது யாருன்னு நினைக்கிறீங்க? குழந்தைங்க. அவனை எழுப்புனாதான் பிரச்சனை, நம்ம எழும்புறதே பிரச்சனை. அவனை எழுப்புனாதான் இன்னும் கொஞ்சம் மம்மி, இன்னும் கொஞ்சம் டேடி, ஏன் இப்படி தொந்தரவு பண்றீங்க? நீ ஒரு நாள் தானே லீவு. இன்னைக்கு நிறைய பேருக்கு அது நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு லீவ் இல்லை, பாருங்க, வாடா பாசிங் பிரேக் போலான்னா, டார்ச்சர் மம்மி. நீங்க எனக்கு ஒரு நாள் தான் எனக்கு லீவ் கிடைக்கும், இன்னைக்கு நான் தூங்க வேண்டாமா? சில வீட்டில் நேரத்துக்கு நைட்டே சொல்லிட்டு படுத்துருப்பாங்க. இதை பாருங்க, தயவு செய்து நான் எழும்புற வரைக்கும் நீங்க எழுப்பிடாதீங்க. டீ குடி, சாப்பிடு, இது தேவையே கிடையாது. நான் எப்போ எழும்புறேனோ அப்போ நான் குடிச்சுக்கிறேன். டெய்லி நீங்கள் சொல்கிற நேரத்துக்கு எழும்புறேன், இன்னைக்கு மட்டும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நம்மளும் அப்படி தான். ஸ்கூலில் படிக்கும்போது ரொம்ப ஆசைப்பட்டது என்ன அப்படின்னா, ஒரு நாள் யாருமே எழுப்பாம நிம்மதியாக படுத்து 12 மணி வரைக்கும் தூங்கணும். நம்ம வீட்டில் எவ்வளோ தூங்கினாலும் திருப்தி அடையாதவங்க சின்ன பிள்ளைங்க. எப்படா உனக்கு தூக்கம் வருது அப்படின்னா, அவனுக்கு என்ன இல்லை அப்படின்னா, யோசனையே கேட்கல. அவனுக்கு துணி அயன் பண்ணணும்னு யோசனை, துணி துவைக்கணுன்ற யோசனை, காலையில் டிஃபனுக்கு காய்கறி வாங்கணுன்ற யோசனை, டீ எங்கேருந்து வரும்னு யோசனை, ஃபீஸ் யார் கட்டுவான்ற யோசனை, என்னை யார் இன்னைக்கு ஸ்கூலில் கொண்டு விடுவான்ற யோசனை. அவனுக்கு ஒன்று தெரியும், இன்னைக்கு ஸ்கூலில் கொண்டு விடுறதுக்கு யாருமே இல்லையா, குதுகெல்லாம் கொண்டாட்டமே. ஒரே வார்த்தை அம்மாட்ட சொல்லி, என்ன கொண்டு விடுறதுக்கு யாரும் இல்லை, நான் இருந்துட்டேன். ஏன் அப்படின்னா, அவன் எதை குறித்து என்ன பண்ணுறது இல்லைண்ணா, திங்க் பண்ணுறதே இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் சிறு பிள்ளையை போல ஆகாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியாது. சிறு பிள்ளைகளுடைய குவாலிட்டியை ஆண்டவர் நமக்குள்ளே எதிர்பார்க்கிறார். அந்த சின்ன பிள்ளையினுடைய குவாலிட்டி என்னன்னா, அவனுக்கு எதை குறிச்சும் கவலை இல்லை. எனக்கு மம்மி இருக்கிறாங்க, எனக்கு டேடி இருக்கிறாங்க, எனக்கு அப்பா இருக்கிறார், எனக்கு அம்மா இருக்கிறாங்க, அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு நினைக்கிறதுனால தான் அந்த பிள்ளையால நிம்மதியா தூங்க முடியுது. நான் நம்புறேன், நம்ம எவ்வளவு வளர்ந்திருந்தாலும், எத்தனை வயசானாலும், என் அப்பாவுக்கு நம்ம எல்லாருமே பிள்ளைகள் தான். தன்னுடைய சொந்த பிள்ளைகளுக்கு மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ, அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானோ, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவாகிய ஆண்டவர் நமக்கு செய்ய மாட்டாரா? கண்டிப்பாக செய்வார். இன்றைக்கு கரங்களை தட்டும் போதே சொல்லுங்க, இயேசுவே, இனி நான் யோசிக்க மாட்டேன்.